என் தங்க பிள்ளையே, போகி பண்டிகையோடு சேர்ந்து வந்திருக்கின்ற இந்த சதுர்த்தியினுடைய ஞாயிற்றுக்கிழமையில் என் குழந்தைக்கு ஆசிகளை வழங்க உன் அம்மா நான் மன மகிழ்ச்சியோடும் மன திருப்தியோடும் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல கஷ்டங்கள், அவை எல்லாவற்றையும் மறந்து நீ எப்படி போகி பண்டிகையில் பழைய பொருட்களை எல்லாம் எரித்து விடுவாயோ, அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து கஷ்டங்களையும் நீ எரித்துவிடு என் தங்கமே. அது மட்டுமல்லாமல் புதிய நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என்பதனையும் நீ உணரப் போகின்றாய். என் தங்கமே, மாதத்தினுடைய கடைசி நாள். இந்த நாளில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விதமான சோதனைகளும் நீங்கி இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் நினைத்த அந்த சந்தோஷம் மட்டுமே நிலைத்து நிற்கப் போகின்றது என்பதனை முதலில் நீ உனக்குள் நம்ப வேண்டும். உன்னுடைய நம்பிக்கைதான் இன்று உன் வாழ்க்கையில் பலவற்றையும் உன் கைகளில் கொடுக்கப் போகின்றது. என் தங்கமே, நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என்று நினைத்து புலம்பாமல், நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என்று நினைத்து விலகிவிடு. நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒருவேளை இதுவாக கூட இருக்கலாம். ஏனென்றால் என் குழந்தை, பொதுவாகவே வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீ மட்டும் உன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பொழுதும் வருவது கிடையாது. எப்பொழுது அடுத்தவர்களின் தலையீடு உன் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றதோ, எப்பொழுது இன்னொருவரை நீ சார்ந்து வாழ நினைக்கின்றாயோ, அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகரிக்கின்றது என் தங்கமே. அதனால் தேவையில்லாத நபர்களை பற்றி நினைக்காமல், அவர்கள் கொடுப்பதை எல்லாம் ஒரு கஷ்டமாக எண்ணாமல், உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் இருப்பது அழகானது என்பதனை புரிந்து கொண்டு, என் பிள்ளை, நாளை மாதத்தினுடைய தொடக்கம் முதல் உன் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் என்பதை நீ இன்றே உனக்குள் புரிய வைத்துக்கொள். உனக்கு மட்டும்தான் நன்கு தெரியும். அதனால் மற்றவர்கள் யாருமே உன்னை பற்றி அறிந்திருக்க வாய்ப்பு கிடையாது. உன்னை பற்றிய சிந்தனைகள் உனக்கு உயர்வாக இருந்தால்தான் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை நீ உயர்வாக காட்ட முடியும் என்பதனை மறந்து விடாதே. அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வாழ்க்கையில் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான். கஷ்டம் வந்தால் கலங்காமல் துணிந்து நிற்க பழகு என் தங்கமே. யாரிடம் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டாயோ, யாருடன் அதிக நேரம் செலவிட்டாயோ, யாருக்காக மற்றவர்களை பகைத்து கொண்டாயோ, அவர்கள்தான் உனக்காக முதல் எதிரியாக மாறுவார்கள் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. நீ அவர்களிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாயல்லவா? அதை அவர்கள் மனதில் எப்படி தேக்கி வைக்க முடியும்? அதனால் அதை அவர்கள் மற்றவர்களிடத்தில் சொல்லிவிடுவார்கள். ஏனென்றால் இரகசியம் காப்பதற்கு நீயே தயாராக இல்லாத பொழுது உன்னுடைய இரகசியத்தை இன்னொருவரால் எப்படி காக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. நாளைக்கு நான் நல்ல விஷயம் செய்வேன் என்று சொல்பவன் நிச்சயமாக முட்டாள்தான். அறிவுள்ளவன் நேற்றே அதை செய்து முடித்து இருப்பான் என்பதை புரிந்து கொள். இன்று ஒரு விஷயம் தொடங்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதற்காக எந்த விதமான காலதாமதங்களோ அல்லது நாளை நாளை என்றோ நாளை ஒரு நாளும் தள்ளி போட்டு கொண்டு செல்லக்கூடாது. மாறாக இன்று நடக்க வேண்டிய விஷயத்தை இன்றே முடித்தால் மட்டும்தான் நீ வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. காலம் கடந்தாலும் சரி, நேரம் சென்றாலும் சரி, உனக்கென்று உருவாகினது உன்னை வந்து தேரும் என்பதில் நீ ஒரு நாளும் எந்த விதமான சந்தேகமும் கொள்ள வேண்டாம் என் தங்கமே. எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நல்லவர்களாக தெரிய வேண்டும் என்று நினைத்தே உன்னுடைய வாழ்க்கையின் பாதி நாட்களை நீ தொலைத்து விட்டாய். நிச்சயமாக இனிமேலாவது மீதி இருக்கின்ற இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாகவும் மற்றவர்களுக்காக இல்லாமலும் வாழ வேண்டும் என் தங்கமே. மன்னிக்கின்ற மனப்பான்மை மட்டும் இங்கே எல்லோருக்கும் இருந்துவிட்டால் நிச்சயமாக செல்கின்ற பாதைகள் சமமாக செல்லும். நீ பயணிக்கின்ற உன்னுடைய பயணமும் சுகமாக மாறும் என்பதனை மறந்து விடாதே. ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றால் அதில் வருகின்ற வழிகளும் வேதனைகளையும் அனுபவித்துதானே கடக்க வேண்டும். அப்பொழுதுதானே
உன்னுடைய தன்னம்பிக்கையினுடைய பலத்தையும் உன்னுடைய பலவீனம் என்னவென்பதையும் உன்னால் உணர முடியும் என்பதனை புரிந்து கொள். உனக்குள் இருக்கின்ற திறமை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது. அதனால் அதை வைத்து நீ அடக்கத்தோடு இருக்க வேண்டும். உனக்கு வருகின்ற புகழ் என்பது மனிதரால் கொடுக்கப்பட்டது. அதனால் எப்பொழுதுமே நன்றியோடு இருக்க வேண்டும். என் குழந்தையே, அகம்பாவம் என்பது உனக்கு நீயே கொடுத்து கொண்டது. அதனால் இது உனக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியது. இதனிடத்திலிருந்து எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உனக்குள் இருக்கின்ற வெறுமையான இடத்தை முடிந்தவரை நீ சந்தோஷங்களால் நிரப்பிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அந்த இடங்களில் பிரச்சனைகள் தானாகவே நிரம்பிக்கொள்ளும். வெறுமையாக எந்நாளுமே இருக்காதே. தேவையில்லாதவர்களிடத்திலும் தகுதி இல்லாதவர்களிடத்திலும் நீ யார் என்பதை நிரூபிக்காமல் நீ அவர்கள் முன்னால் உன்னை நீ புத்திசாலித்தனமாக நிரூபிக்க வேண்டும். என் தங்கமே, அவர்களுக்கு உன்னை நிரூபிப்பதற்காக நீ இங்கே பிறக்கவில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, முயற்சி செய்தால்தான் நீ நினைத்ததை அடைய முடியும். உன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு நீ தன்னம்பிக்கையோடு போராடி கொண்டிரு. அந்த பலனை உனக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதனை மறந்து விடாதே. காலம் எப்பொழுதும் உனக்கானதாக இருக்காது. சரியான நேரம் கிடைக்கும் பொழுதே உன்னுடைய கடமையை நீ செய்து முடித்துவிடு. காலத்தால் நீ நிச்சயம் ஒரு நாள் தூக்கி வீசப்படுவாய் என்பதை புரிந்து கொள். அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே. என் தங்கமி, என்ன செய்ய வேண்டும் என்பதனை நீயே முடிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் வெற்றியை நோக்கிய பயணத்தில் முடியாது என்று நினைப்பவன் அங்கேயே நின்று விடுவான். முயற்சி செய்பவன் மட்டும்தான் முன்னேறி செல்வான். இன்னொன்று, எடுக்கின்ற முடிவுகளை நீ இன்னொருவர் கையில் விட்டுவிட்டால் என் குழந்தை, நீ அவர்களின் கட்டுப்பாட்டில் நிரந்தரமாக செல்ல வேண்டியது வந்துவிடும். மாறாக என் பிள்ளை, நீ மற்றவர்களின் கட்டுப்பாட்டில் இயங்காமல் உனக்கான முடிவுகளை சுயமாக நீயே எடுக்க முயற்சி செய்தால் உன்னால் நிச்சயமாக எந்தவிதமான தோல்விகளையும் ஏற்றுக்கொள்ளவும் எந்தவிதமான வெற்றிகளையும் சமமாக பங்கெடுத்து கொள்ளவும் நிச்சயமாக முடியும். மற்றவர்களின் அறிவுரைகளுக்கு நீ ஆட்பட்டு விடுவாயானால் என் தங்கமே, எந்நாளுமே நீயாக இருக்க முடியாது என்பதனை புரிந்து கொள். என் தங்கமே, நிச்சயமாக உனக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் யாரொருவர் கை கொடுத்து உதவி செய்தார்களோ அவர்களுக்கு கஷ்டம் என்று வரும்பொழுது நிச்சயமாக நீ கை நீட்டி அவர்களுக்கு உதவியை கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னை நேசிக்கின்ற 100 பேரை நீ நேசிக்க தொடங்கினாலே உன்னை வெறுக்கின்ற 4 பேரை பற்றி யோசிக்க உனக்கு ஒரு பொழுதும் நேரம் இருக்காது. தேடி வருகின்றவர்களை அன்போடு அரவணைத்து விலகிச் சென்றவர்களை பண்போடு விட்டு விலகிவிடு. இதுதான் உனக்கும் நல்லது, உன்னுடைய எதிர்காலத்திற்கும் நல்லது. தேவையில்லாமல் யாருக்காகவும் உன்னுடைய நேரத்தை நீ செலவழித்து கொண்டிருக்காதே. என் தங்கமே, அம்மா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற வழிகள், கஷ்டம், நஷ்டங்கள், பிரச்சனை எல்லாவற்றையும் களைந்து வெற்றி, அன்பு, மகிழ்ச்சி, நிம்மதி என்று உனக்கு எப்பொழுதுமே நிலைத்து நிற்கத்தானே தவிர ஒரு பொழுதும் மேலும் காயப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் உன் அம்மா எனக்கு ஒரு பொழுதும் கிடையாது. இன்று சதுர்த்தி விரதம், விநாயக பெருமானை நீ மனதார வணங்கிக்கொள். என் தங்கமே, நிச்சயமாக உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் எரியட்டும், இன்பங்கள் உன் வாழ்க்கையில் மலரட்டும், தோல்விகள் எல்லாம் மறைந்து வெற்றிகள் உனக்கு கிடைக்கட்டும், தீமைகள் எல்லாம் ஒளிந்து நன்மைகள் உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கட்டும். நிச்சயமாக இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதிய விஷயத்தை தருகிறது என்பதனை நீ உணரப் போகின்றாய். என் குழந்தையே, பொறாமை, போட்டி, மனப்பான்மை, கோபம் இவை எல்லாவற்றையும் விலக்கி அன்பு, பாசம் போன்ற நல்ல குணங்கள் மட்டுமே உன் வாழ்க்கையில் இனிமையாக எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த அம்மா உனக்கு நல்ல வாக்கினை இன்று தருகின்றேன். என் தங்கமே, இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாம்
உன்னை விட்டு நீங்கி புதிதாக நீ பிறக்கப் போகின்றாய் என்பதை எண்ணிக்கொள். எதை பற்றியும் கலங்காமல், யாரை பற்றியும் தேவையில்லாமல் சிந்திக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நல்லபடியாக சிந்திக்க தொடங்கு. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.